பிரதீப் ப்ரோ வந்து எப்படி சொல்றது, ஸ்டார்டிங்ல வந்து பேசும்போது ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பேர் சொல்லி கூட ஆரம்பிச்சாங்க, அர்ஷத் இது பண்ணிக்கோங்க அது பண்ணிக்கோங்கன்னு. அப்புறம் வந்து டேய் நான் சொன்னா கேட்க மாட்டியாடா அப்படின்னு அந்த அளவுக்கு பயங்கர ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிரதீப் ப்ரோவா இருந்தாலும் சரி, அஸ்வத் சாரா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே வந்து இப்போ உண்மையாலே, அதாவது இப்பதான் சார்னு சொல்றேன், எங்க வாட்ஸ்அப் சாட்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. டிராகன் பெரிய படம், இந்த பெரிய படத்துல கண்டிப்பா நானும் ஒரு ரோலா இருக்கேன் அப்படின்றதுக்கு ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். இதுக்கான பதில டைரக்டர் சார் தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலா என்னன்னா, நான் ஒரு டேக்ல பண்ணிடுவேன், அவருதான் ஒரு 6 டேக் கேட்பாரு. அதான் டைரக்டர் சார் நான் 1 டேக்ல பண்ணிடுவேன், அவர் வந்து இல்லடா கொஞ்சம் இப்படி மாத்தலாம் இப்படி மாத்தலாம் சொல்லி 6 டேக் கேட்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 7 8ன்னு போய் அப்புறம் நிக்கேத் சார் டென்ஷன் ஆயிடும். why should I take the camera man, just lift up அப்படின்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுவாரு. ஆனா நிக்கேத் சார் உண்மையாலே மைக் எடுத்து ரொம்ப சாதுவா பேசுனது இந்த மேடையில தான். ஷூட்ல அப்படி கிடையவே கிடையாது.